அருண். இவனோட வயசு 27. சிவந்த நிறம், எடுப்பான மூக்கு, அழகான உருண்டை முகம். இன்றைய இளைய தலைமுறை இளைஞன். ஒரே ஒரு சின்ன விஷயம் இடறல். இன்றைய இளைஞர்களின் விருப்பம் போல் கொஞ்சமாய் முடி உள்ள தாடி வைத்து கொள்ள பிடிக்காது. ஒரு நாள் விட்டு மறுநாள் முகசவரம் செய்து கொள்வான். மீசையும் அளவாய் அழகாய் இருக்கும். இவனை கடக்கும் எந்த பெண்ணும் ஓரக்கண்ணாலேயோ இல்ல கண்ணாலேயோ அடிக்கண்ணாலேயோ பார்க்காமல் போக மாட்டார்கள். அந்த அளவிற்கு இவனுக்கு உடல் மொழி, முகவசீகரம், கண்கள் கவர்ச்சி. அம்மாவுடன் பேச நேரம் பார்த்து கொண்டிருந்த இவனுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மணி 10 நேரம் வசதியாக அமைந்தது. அம்மா காயத்ரி, வயது 57, கொஞ்சம் பூசிய உடல். அருணுக்கு நிகரான சிவந்ததே அந்த நிறம். இன்னும் சொல்லப்போனால் அவனை தாண்டிய இன்னும் கூடுதல் நிறம். அரசு அலுவலகம் ஒன்றில் உயர் பதவி. இவனை பார்க்க எவரும் அனுமதி பெற்றுத்தான் அறைக்குள் நுழைய முடியும். ரொம்ப நேர்மையானவள், சரியான நேரத்திற்கு வேலைக்கு வருபவள். ஆரம்ப காலத்திலிருந்தே எந்த ஆண்கள் அதிகாரிகளிடம் அனாவசிய பேச்சு, வகிசல், உரசல் கிடையாது. அரசாங்க காரை வீண் படாடோபத்திற்கு உபயோகப்படுத்த மாட்டாள். அலுவலகத்திற்கு இவள் தன் காரில் தானே ஓட்டி கொண்டு போவாள், வருவாள். அலுவலம் நேரல் மட்டுமே அரசாங்க காரை தொடுவாள். மேலும் எந்த காரணமும் இல்லாமல் யாரையும் இவள் சந்திப்பது, அரசு அல்லாத வேலைகளை செய்வதெல்லாம் இவளுக்கு பிடிக்காத விஷயம். கராராக இருப்பாள். அதனாலேயே இவளை கண்டால் மற்றவர்களுக்கு பயம். அரசு அலுவலகங்களின் மதிப்பு, மரியாதை. இவளுக்கு மகன் அருண் மீது ரொம்ப பாசம், பிரியம். அவன்தான் அவளுக்கு மூச்சு, முடிச்சு, ஆதாரம் எல்லாம். முன்பக்கம் தோட்டம் உள்ள ஒரு குட்டி பங்களா போன்ற பெரிய வீட்டில் அம்மா, மகன் மட்டும் உறுப்பினர்கள். வாசலில் 3 வேளை சுழன்று முறையில் 24 மணி நேரமும் ஒப்பந்த காவலாளிகள். மாலை தோட்ட பராமரிப்பிற்கென்று 50 வயதை தாண்டிய ஒரு முதியவர். 10 பாத்திரம் தேய்க்க, வீட்டை கூட்டி பெருக்க என்று வீட்டு வேலைக்காரிக்கு காலை மாலை 1 மணி நேர வேலைக்காரி என்பதுதான் இவளது சுருக்கமான வாழ்க்கை. அருண் மாடிப்படிகளை விட்டு இறங்கினான். சோபாவில் உட்கார்ந்து தொலைக்காட்சி பெட்டியில் செய்திகள் பார்த்து கொண்டிருந்த காயத்ரி அருகில் அமர்ந்தான். மகன் அமர்ந்தது தெரிந்தும் தாய் இவனை கவனிக்காமல் தொலைக்காட்சி பெட்டியில் இருந்தாள். அம்மா என்று அழைத்தான். சொல்லுப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவனாகவே அவள் எதிரில் இருந்த ரிமோட்டை எடுத்து 3ஆம் ஆளாக பேசிக்கொண்டிருந்த தொலைக்காட்சி பெட்டியை அணைத்தான். தொலைக்காட்சி அணைப்பால் காயத்ரி மகனை திரும்பி பார்த்தாள். சுத்தி வளைக்காமலேயே விஷயத்துக்கு வரேன். நான் அப்பாவை பார்க்கணும், மெல்ல சொன்னான். அவளும் அலுங்காமல் குலுங்காமல் எந்த அப்பாவை கேட்டாள். நான் பிறக்க காரணமாயிருந்த அப்பாவை. காயத்ரி உள்ளுக்குள் கொஞ்சமாய் துணுக்குற்றாள். விவரம் புரியாமல், அவர்தான் நீ என் வயிற்றுல 2 மாசமாய் இருக்கும்போதே செத்துட்டாரே, வழக்கமாக சொல்வதை சொன்னாள். ஆமாம், நான் உன் வயிற்றுல 2 மாச கருவாய் இருக்கும்போது அப்பா 2 சக்கர வாகனத்தில் போய் விபத்தில் அடிபட்டு செத்தார். அவர் மேலே உனக்கு ரொம்ப பாசம், பிரியம். அவருக்கு பிறகு அவர் உருவம், படம் எதுவும் உன் கண்ணில் பட்டது கஷ்டம். வருத்தம் கொடுக்க கூடாது என்பதற்காக உங்கள் திருமண ஆல்பம், நீங்கள் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ, அவர் தனி ஃபோட்டோ, துணிமணி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அழிச்ச. பெத்தவர் நிகழ் பிள்ளை மேலும் விழுந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்கின்ற அக்கறையில் என் பெயருக்கு முன்னால் அவர் பெயரின் முதலெழுத்தை தலையெழுத்தாய் போடாமல் உன் பெயரின் முதலெழுத்தை என் பெயருக்கு முன் தலையெழுத்தாய் போட்டிருக்க என்கின்ற எல்லா செய்தியும் நான் சின்ன வயசிலிருந்தே உங்ககிட்ட இருந்து கேட்டு சலிச்சு போன விஷயம். எல்லாம் எனக்காக இட்டு கட்டி சொன்ன பொய். அருண் நிறுத்தி நிதானமாக சொன்னான். எதிர்பாராத பேச்சு, தாக்குதல். காயத்ரி அரண்டாள், முகம் இருண்டாள். அருண் தாயை ஆழமாக பார்த்து அவளின் முகமாற்றம், உடல் மாற்றங்களை மனதால் படம் பிடித்தான். விடாமல் என் அப்பா பேர் என்னம்மா என்று இதுவரை கேட்காத தோன்றாத கேள்வியை முதலாக கேட்டான். கொஞ்சமாக யோசித்த காயத்ரி அழகேசன் அப்படின்னு சொன்னான். அருணுக்கு அவள் தடுமாற்றம் புரிந்தது. அம்மா, நான் கேட்கறதுக்காக இந்த பெயர் எனக்காக இப்போ உதிச்ச பெயரா, இல்லை முன்னாடியே யோசிச்சு வச்ச பெயரா என்று கேட்டான். மனதை படம் பிடிக்கப்பட்ட கேள்வி. காயத்ரி உள்ளுக்குள் மொத்தமாக நொறுங்கினாள்.
உடலுக்குள் எல்லாம் உடைந்து உதிர்ந்து அருணுக்கு அம்மாவை ஆசுவாசப்படுத்த தோன்றியது. அதே சமயம் அடுத்ததை தெரிந்து கொள்ளவும் ஆவலாயிருந்தது. அதனால் கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு, அம்மா, எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை பெத்த அம்மா அப்பாவை பார்த்ததே இல்லை. அவங்களுக்கும் இங்கே வந்தது கிடையாது. நாமும் அவங்களை தேடி போனது கிடையாது. ஏன் அவங்கள பற்றின பேச்சே உங்ககிட்ட இல்லை. அவங்க இருக்காங்களா இல்லையா என்று கேட்டான். மகன் ஏதோ விவரம் தெரியாமல் ஆசைப்படுகிறான். அதனால் வில்லங்கமாக கேட்கிறான். காயத்ரிக்கு தெளிவாக தெரிந்தது. இல்லை, மெல்ல சொன்னாள். உனக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாரும் கிடையாது. அதற்கும் பொறுமையாக பதில் சொன்னாள். எல்லாருமே செத்து போயிட்டாங்களா? அம்மா அப்பா செத்து போயிட்டாங்களா? சகோதரன் சகோதரிகள் கிடையாதா? விளக்கினாள். தனியாக பிறந்தியா? ஆமாம். உன் அம்மா அப்பா எப்போ செத்து போனாங்க? நீ ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிற? உனக்கு என்ன விவரம் வேணும்? கேட்க காயத்ரிக்குள் துடித்தது. போகட்டும், எதுவரை போகும்னு பார்க்கலாம் என்று நினைத்தாள். அதனால் நான் பிறந்ததும், அப்போ உன் வளர்ப்பு, படிப்பு எல்லாம் ஒரு அனாதை ஆசிரமம். நமக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. ஏன் அனாதை சுமையாகி விடுவேன் என்கின்ற பயத்தில் யாரும் என்னை தேடி வரல. எனக்கும் யாரையும் தெரியாது, தேடி போகலை. அம்மாவும் திருமணம் 30 வயசுக்கு முந்தி. அப்பா அவரும் ஓர் அரசாங்க அதிகாரி. அவர் எந்த துறையில் அரசாங்க அதிகாரி? அதற்கு மேல் காயத்ரிக்கு பொறுமை இல்லை. அருண், உனக்கு என்ன விவரம் வேண்டும்? அதை நேரடியாக கேள். கொஞ்சம் கடுமையாகவே சொன்னாள். அம்மா, இந்த அனாதை ஆசிரமம், படிப்பு, வேலையும் மட்டும்தான் நீ சொன்னதில் உண்மை. மற்றது எல்லாமே நீ சொன்ன கட்டுக்கதை பொய். அருண் மெல்ல சொன்னான். காயத்ரி அதிரவில்லை. அவரை அமைதியாக பார்த்தாள். அடுத்து அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதற்காக காதுகளை கூர்மையாக்கி கொண்டாள். அருண் அவன் எதிர்பார்த்ததை பொய்யாக்கவில்லை. தொடர்ந்தாள். அம்மா, உனக்கு அம்மா அப்பா கிடையாது, யாருன்னே தெரியாது, அனாதை. ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தேன். அங்கேயே பட்டப்படிப்பு வரைக்கும் படித்தேன். உன் படிப்பு தகுதிக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைச்சிச்சு. வெளியே வந்தே வசதியானே. இதுதான் உண்மை, சரியா? கேட்டு அவள் முகத்தை பார்த்தான். மௌனம் சம்மதத்திற்கு அடையாளமாய் காயத்ரி அமைதியாக இருந்தாள். இப்போது சொல்லு, நான் எப்போ பிறந்தேன், எப்படி பிறந்தேன்? அருணும் அவளை விடாமல் கேட்டான். என் பிறப்பு வளர்ப்பெல்லாம் சரியாக தெரிஞ்ச உனக்கு இதுவும் தெரிஞ்சுக்கணும். நீயே சொல்லு. சொல்கிறேன். அம்மா, உனக்கு அம்மா அப்பா இல்லை, சாதி சனம் கிடையாது. தனியாக வாழ்ந்த உனக்கு துணை தேவை. பெண்கள் ஆசிரமத்தில் வளர்ந்த உனக்கு ஆண்கள் மேல் நாட்டம் ஈர்ப்பு கிடையாது. அதனால் திருமண ஆசை இல்லை. ஆனாலும் குழந்தை பெற்றுக்க ஆசை. அதுக்காக என்னை செயற்கை கருத்தரிப்பு மூலம் சுயமாக பெத்த. நான் சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை, சரியா? இவனுக்கு இந்த விஷயமெல்லாம் எப்படி தெரியும் என்கின்ற யோசனையில் சரி மென்று முயங்கினான். 10 மாதம் சுமந்தவில்லையா? அதனால தான் பெத்த பிள்ளையான என் மேலே உனக்கு பாசம் அதிகம். அம்மாவும் அப்பாவுமாய் கண்ணுக்கு கண்ணாய் வளர்த்ததே எனக்கு ஒன்றுனா துடிச்சே. இன்றைக்கும் துடிக்கிற. நான் வளரும்போது அப்பா எங்கேன்னு கேட்டா பதில் சொல்கிறதுக்காக அப்பா அப்படி செத்தார், இப்படி செத்தார், அவர் நினைவே இருக்கக்கூடாது என்கின்றதுக்காக காலியான ஆல்பம், புகைப்படமெல்லாம் தொலைச்சேன், அழிச்சேன், கட்டுக்கதைகள் சொன்னேன். அந்த கட்டுக்கதைகளை நீ இன்னைக்கும் சொல்கிற, இதுவரைக்கும் சொல்கிற, சரியா? சரி. ஆனால் அம்மா, இங்கே ஒரு சின்ன தப்பு நடக்குது. என்ன? நீ என் மேலே வச்சிருக்கும் பாசத்தில் கால்வாசி அளவு கூட எனக்கு உன் மேலே கிடையாது. அருண் அதிர்வாய் பார்த்தாள். நிசம், எனக்கு அப்பா மேலே பாசம்மா. நீ என் மேலே கொட்டும் மொத்த பாசமும் அப்படியே இரட்டிப்பா அப்பா மேலே போய்கிட்டு இருக்கு. அருண். காயத்ரி இப்போது அலறினாள். உண்மைம்மா, அந்த பாசம் இயற்கையாகவே என் ரத்தத்தில் கலந்து போயிருக்கு. அப்படி தான் நினைக்கிறேன், அப்படி தான் ஆகுது. இல்லை, எனக்கு அப்பா இல்லை என்கின்ற ஏக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை, தாய் பாசமே பார்த்த எனக்கு தந்தை பாசத்துக்கு ஏங்கி தாவி இருக்கலாம். அதனால்தான் எங்கேயும் அப்பாவோட வர
வளர்கிற பிள்ளைகளை ஆசையாய் ஏக்கமாய் பார்க்கும் பழக்கம் எனக்கு தொத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா கைப்பிடிச்சு நடக்க, அவர் முதுகில் சவாரி செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப தழைவாகச் சொன்னான். காயத்ரி மகனின் மனசு ஏக்கம் புரிந்தது. இதெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் இதையெல்லாம் உனக்கு செய்தேனே. நீ மகன் மனசு புரிஞ்சவள். அதனால் நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒன்றுக்கு 10 செஞ்ச. பையன் அப்பா எங்கேன்னு கேள்வி கேட்பான்னு எதிர்பார்த்து அதுக்கான பதிலை அப்பவே தயாரித்து என்கிட்ட அப்படியே சொன்னேன். ஆனால் நீ எனக்கு பார்த்து பார்த்து செய்த அத்தனையும் சத்தியமா வீண். மனசில் ஒட்டவே இல்லை. அந்த அப்பா ஏக்கம் தாக்கம் எனக்கு தீரவே இல்லை. இன்னைக்கும் அப்படியே இருக்கு. சரி, இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு அப்பா வேணும். அது எப்படி முடியும்? நான் அப்பாவை பார்க்கணும். முடியாது. முடியும். அது எப்படி முடியும்? நீ எனக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்ட மருத்துவமனையில் போய் விவரம் கேட்பேன். கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க வைப்பேன். அருண், ஏமா அதற்ற? உனக்கு இது அனாவசியம், தேவையில்லாதது. ஆனால் எனக்கு தேவை. தெரிஞ்சு நீ அதனால் என்ன சாதிக்க போற? சாதிக்கிறது அப்பாற்பட்ட விஷயம். எனக்கான ஆதாரத்தை நான் தெரிஞ்சிக்க வேணாவாமா? அனாதைகளுக்கெல்லாம் கூட அப்பா அம்மாக்கள் இருக்காங்க. ஏன் உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு தெம்பு தைரியமாக சொல்கிற. எனக்கு, என்னை மாதிரி பிறந்த பிள்ளைகளுக்கு எங்கே அப்பா? தெரிஞ்சிக்க எனக்கு உரிமை கிடையாதா? தெரிஞ்சிக்க கூடாதா? அதை தெரிஞ்சிக்க முடியாது அருண். அப்படியே கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் அதனால் பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாதேம்மா. என் ஏக்கம் தாக்கத்தை தீர்க்கவாவது எனக்கு அப்பா இன்னார்னு தெரியணும். எனக்கு அப்பா இருக்காருன்னு தலை நிமிர்ந்து நடக்கணும். மனம் சாந்தி அடையணும். உன் மனக்கதவை சாத்து அருண். அவரை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சாலும் அதில் நிறைய சிக்கல் இருக்குது. எல்லா சிக்கலும் எனக்கு தெரியும். நான் அதை பற்றி நிறைய யோசிச்சிருக்கேன். எப்படி அருண்? உன் வளர்ப்பு, என் பிறப்பு சரித்திரம் என் கைக்கு கிடைச்சதுமே நான் அதை பற்றி நிறைய யோசிச்சாச்சு. புரியலை. குழப்பமாய் பார்த்தாள். அம்மா, 10 நாட்களுக்கு முன் வீட்டில் நான் எதையோ தேட போய் நீ பத்திரப்படுத்தி ஒளிச்சு வச்சிருந்த என் சம்பந்தமான மருத்துவமனை தாட்கள், உன் அனாதை ஆசிரம சான்றிதழ்கள் எல்லாம் மொத்தமாக என் கைக்கு கிடைச்சிச்சு அருண். அம்மா, நான் ஆடி போயிட்டேன். உன்னை நினச்சி உருகி போயிட்டேன். ஆனாலும் உன் மேலே பாசம் வரலை. அப்பா நேசம் விடலை. மகன் பேசிய பேச்சு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்போது அர்த்தம் புரிந்தது காயத்ரிக்கு. அமைதியாய் அவளை பார்த்தாள். என் கையில் கிடைச்ச அந்த மொத்த தாள்களையும் ஒன்று விடாமல் என் கைபேசியில் படம் பிடிச்சி பதிவு செய்து பத்திரப்படுத்தி விட்டேன். போகிற இடத்துல நகல் கேட்டாலும் எடுத்து காட்டுறதுக்கும் அவற்றை என் பயண பையில் வைத்து பத்திரப்படுத்தி விட்டேன். நான் உங்ககிட்ட சேதி சொல்லிட்டு கிளம்பணும், அதான் பாக்கி. சேதியும் சொல்லிட்டேன், கிளம்புறேன் என்று எழுந்தான். தெளிவான யோசனை, நடப்பு, முடிவு காயத்ரிக்கு புரிந்தது. ஆனாலும் மகனை மருட்சியாக பார்த்தாள். ஒன்றும் பயப்படாதே, நான் அலுவலகத்திற்கு 10 நாள் விடுப்பு. வேலையை பற்றின கவலை அக்கறை இல்லை. அப்பாவை பார்க்கணும், அதான் வேலை. முடிஞ்சதும் நான் பத்திரமா திரும்பி வரேன். நீயும் பத்திரமா இரு சொல்லி நடந்து மாடிப்படி ஏறினான். காயத்ரி எந்தவித அசைவுமின்றி அவனை பார்த்தபடி இருந்தாள். முதல் அத்தியாயம் முடிந்தது. நாளை 2ஆம் அத்தியாயத்தை காண்போம். சுவாரஸ்யமான கதை. இதுக்கப்புறம் தான் திருப்பங்கள் நிறைந்த கதை காத்து கொண்டிருக்கு. அவன் அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சானா இல்லையா? மீதி கதையை நாளைக்கு கேளுங்க. மறக்காமல் இந்த கதை பிடிச்சிருந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்.